எல்லாருக்கும் வணக்கம். மீல் மேக்கர் வதக்கல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மீல் மேக்கர் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி இல்லாமல் புழிஞ்சி வச்சுருக்கேன். எண்ணெய், மிளகாத்தூள், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு நையை நசுக்கணும். அப்படி இல்லைன்னா அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன். புதினா, வெங்காயம், தேவையான அளவு உப்பு, சோள மாவு, இது கார்ன்ஃப்ளவர் கடைசியாக ஊற்றணும். இது கொஞ்சமாக கரம் மசாலா, சோயா சாஸ் கொஞ்சம், 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இஞ்சி போட்டுக்கலாம், அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த தழையெல்லாம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் முன்னாடியே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தால சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் கூட வதங்கட்டும். அப்புறமா தக்காளி சேர்க்கலாம். வெங்காயம் வதங்கிடுது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள், மிளகா போட்டதுனால கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். அப்புறமா மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி மேஷ் ஆகும். இப்போ மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இது முழுசாகவும் போடலாம், அரிஞ்சியும் போடலாம். நல்லா கலந்துடுது. இப்போ கார்ன்ஃப்ளவர் காய்ச்சி ஊற்றணும். 1 ஸ்பூன் போட்டால் சேர்ந்தாப்புல இருக்கும். கார்ன்ஃப்ளவர் ஊற்றிட்டேன். கார்ன்ஃப்ளவர் போட்டால் சேர்ந்தாப்புல இருக்கும். கொஞ்சம் வேகட்டும். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.